உங்க வீடுன்னு நினைச்சுக்கோங்க. தாத்தா, இவங்களை ஜாகிரதையா பாத்துக்கங்க. நான் போய் துரையா எங்க இருக்காரோ பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆகட்டுமா. என்னையா இது? உங்களுக்கா இந்த கதி? எத்தனையோ பேரோட கண்ணீரை தொடச்சிங்களே, உங்க மேலையா இந்த ரத்தம்? ஐயா, ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை பாருங்க. காலமெல்லாம் அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இந்த கொடுமையை பாருங்க. உங்க வழிதான் உயர்ந்த வழி, உத்தம வழின்னு சொன்ன எங்க துறையா வடிச்சு உங்க காலடியிலேயே போட்டுட்டாங்க. பாத்தீங்களா? இது நியாயமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? சொல்லுங்க. அம்மா, அவரை போய் கேட்குறியே, அவருக்கு என்ன முடிவு ஏற்பட்டதுங்கிறத மறந்துட்டியா? இதுதான்மா உலகம். நாம எல்லாம் வாழறதுக்கு தானே இந்த உலகம். உலகமோ உலகம். எழுந்துருங்கய்யா, போலாம். கடவுளே, பாரு இந்த கொடுமைய, இந்த அக்கிரமத்தை நீயாவது தடுத்திருக்க கூடாது. சொல்லு, எங்க துரையா என்ன பாவம் செஞ்சாரு? யார கெடுத்தாரு? எதுக்காக அவருக்கு இந்த தண்டனையை கொடுத்து? நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ராத்திரி பகலா உழைச்சாரு. அது தப்பா? துணைஞ்சு மோசத்தார்களை எதிர்த்தாரு. அது தப்பா? அம்மு, நீதியும் நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் கடவுள் இருப்பார். முன்னெல்லாம் மக்கள் மனசுல கடவுளை வச்சிட்டு இருந்தாங்க, அதனால மனசாட்சிக்கு பயந்து இருந்தாங்க. இப்ப நீதியும் இல்லை நியாயம் இல்லை, அதனால மக்கள் தங்களுடைய மனசுல இருந்து கடவுளை தூக்கி வெளியே வச்சுட்டு சிலையாக்கி விட்டாங்க. சிலை எங்க பேச போ? நீயா? உன்னை பத்தி ஊர்ல பலவிதமா பேசிக்கிறாங்க. நீ இங்க தங்கறதுக்கு நான் இடம் கொடுத்தேன்னு அந்த தர்மலிங்கையாவுக்கு தெரிஞ்சா என் குடியே முழுகி போயிடும். தயவு செய்து நீ இந்த இடத்த விட்டு போயிரப்பா. பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் போல எந்த கடவுளே நம்ம விரட்டுவார் போல இருக்கு. இப்போ கடவுள் கூட பணக்காரங்கிட்ட பயப்படுறாருன்னு தெரியுது. இந்த நிலைமையில எங்க போறீங்க? அந்த பாதைகளை பழிவாங்க போறேன். அநியாயத்தை அநியாயத்தாலே அழிக்க போறேன். நல்ல வேளை, ஏலம் கேட்க யாரும் வரல. நம்ம தான் ஏலம் போடுற விஷயத்தை யாருக்குமே சொல்லலையே. புண்ணியகோடி, இந்த இடம் ₹1,00,000 மேல போகும். நம்ம தான் பேசிட்டுமே ஐயா, அது பிரகாரம் நடக்கட்டும். ஆமா, அந்த பங்கு விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாமே. 10 கிரவுண்ட் சேரி நிலம் சர்க்கார் தரப்புல ரூபா 10,000. 15,000. 20,000. ஆள வந்தார் ரூபாய் 20,000. ஒரு தரம், 2 தரம். 20,001, 25,000, 25,001, 30,000, 30,001, 40,000, 40,001, 50, 50,001. 60,000. ஓ சரி. ₹1,01,000, 1,01,000. கார்ல இருக்கிறவர் 1,01,000 ரூபா. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். Good. Pay the advance. Come on. Yes, sir. $30,000 அட்வான்ஸ். பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு. ஊருக்கு புதுசா இருப்பாரோ? அப்பா டிரைவர் டிரைவரா? கோச்சுப்படாது. டிரைவர் சாரு, அவர் ஆறு. மெட்ரோ கோல்டன் ராபர்ட். ராபர்ட் ஆகுது, கொடா புட்டாவது. உங்க பேரு? வுட். மிஸ்டர் வுட். மிஸ்டர் வுட், அவரது எந்த ஊரு? நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும். அவங்க அம்மா அமெரிக்கா, அப்பா ஆப்பிரிக்கா. பிறந்தது இந்தியா, இருந்தது இத்தாலி, படிச்சது பாரிஸ். வியாபாரம் பூரா உலகம் பூரா. என்ன வியாபாரமோ? நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். கள்ளக்கடத்தல், தங்க வியாபாரம், கோடி கோடியா. கள்ளக்கடத்தடா, சிக்கிட்டு ஆபத்தாச்சே. போலீஸ் மிலிட்டரி எல்லாம் அவர் கையில. உலகம் பூரா செல்வாக்கு. சொந்தமா 5 பிளேன் இருந்து 10
இருக்குது? பேங்க் உள்ள இடமெல்லாம் பணம், மலை உள்ள இடமெல்லாம் எஸ்டேட். அப்போ சொத்து எக்கச்சக்கமா இருக்கணுமே. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொன்னா ஷூட் பண்ணிடுவாரு. சொல்ல மாட்டேன்னுட்டு சொல்லுவாரு. சும்மா சொல்லுங்க. 25 கோடிக்கு மேல தேடும். அம்மா 25 கோடி அவ்வளவு ஆஸ்தியை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தாரு. அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. அவருடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க நம்பிக்கையான ஏஜென்ட் இருக்கிறான்னு தேடி வந்திருக்கிறாரு. இல்ல இல்ல, டைமே போச்சு, நான் வரேன். இந்த தர்மலிங்கத்தை நம்புறதை விட இவனை நம்பினா பலனும் உண்டு, தலைவரைக்கு சிலையும் உண்டு. இவன் சரியான புள்ளி. இவனை விடக்கூடாது, விடவே கூடாது. இவன் உண்மையிலேயே பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. இவனை பிடிச்சா சீக்கிரமா கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். என்ன விஷயம்? சூட்டும் கேட்டு அமக்களமா வந்திருக்கீங்க. ஐயா கூட சூட்டு மாட்டிக்கிட்டு தொற மாதிரி வந்திருக்கிறீங்க. ஆமா, எங்க இங்க வந்தீங்க? ஐயா நீங்க எங்க இங்க வந்தீங்க? நான் சும்மா அவரை பார்த்துட்டு போலாம்னு நாங்க கூட பார்த்துட்டு. சும்மா அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏய்யா, நம்ம 3 பேரும் ஒண்ணுங்கிறத மறந்துட்டு தனித்தனியா திட்டம் போடுறோம். ராம 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 அப்படி சொல்லப்படாது ஐயா. அனாவசியமா நடக்கப்படாது. நம்ம பார்த்துட்டு போய் சொன்ன பிறகு ஐயா வரட்டும் அப்படின்னு நினைச்சோம். ஐயா என்ன அப்படி முடிச்சு பாக்குறீங்க? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. கீழே ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, மேலே கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. எது வேணும்? எதுவும் வேணாம், மோர் கொடுத்தா போதும். சோழ மகனே, ரவிவிட போலியா? ரோல் ராவுஜி. What? Who are these beggars? பாஸ் கேக்குறாங்க, இவங்க யார் பிச்சைக்காரங்கன்னு. ஏய், உங்களை தான் கேக்குறாங்க பிச்சைக்காரங்கன்னு. நான் அப்பவே சொன்ன இந்த புண்ணிய கொட்டையை கூட்டு வரக்கூடாது. நீ கேட்டாதானே? பாஸ், இவங்க நமக்கு பிச்சைக்காரங்க, ஆனா ஊர்ல பணக்காரவங்க. 4 காசு வச்சிருக்காங்க. உன்னை பத்தி சொல்லிக்கோ. பிரபுக்கெல்லாம் பிரபுவே நமஸ்காரம். நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் பெரிய மனுஷன், சேர்மன். சீமானுக்கு சீமானே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்லயே பெரிய கான்ட்ராக்டர், பெரிய மனுஷன். மகாராஜராஜ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய திவ்ய சமூகமே நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்ல பெரிய நாணயமான வியாபாரி. பாஸ், டெலிபோன். Hello. Oh, Bombay Shankar. अरे सेठ, आप कैसा है? अच्छा है, बहुत अच्छा है. ओ, बात सोना 10 lakhs. 10 லட்சம் ரூபாய்க்கு தங்கம். अरे वाह. ठीक है. Hello. Tokyo. Wait a minute. sayonara. किन करी क्या कुमार? 50 lakhs. I see. Imasaku. Korse. Oh, Vietnam. 50 lakh gold? I see. Send immediately. Quickly. Bye, Salman. Yeah, bye. Sayonara. माफ कीजिए. Bye. Work. Yes, boss. டோக்கியோல இருந்து 50 லட்சம் தங்கம் வருது, வியட்நாம்ல இருந்து 50 லட்சம் தங்கம் வருது. நீ எடுக்கிறேன், பாதி பாம்பேக்கு அனுப்புறேன், மீதி காங்கோக்கு அனுப்புறேன். பெரியதோர் சொல்றது. எஸ் பாஸ். பை இந்த 3 எங்க வந்தது? மகாபிரபு தரிசனம் பண்ணிட்டு போலாம்னு வந்தோம். உங்களை லாட சொல்லுங்க. ஓ,
இந்த கலியுகத்துல நீங்க தான் கடவுள். உங்களை காட் சொல்லுது. ஐ சி. உங்க பாலாரவிந்தமே கதி. விட்டுவிடு. ஏன் வீட்டுக்கு போய் சொல்றாரு? இந்த மேன் என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, நீங்க தான் கதி சொல்லுது. குட் குட் குட். பாஸ் குட் சொல்லியாச்சு. உங்களை அவருக்கு ரொம்ப புடிச்சு விட்டாங்க. புடிச்சு விடட்டும். இத பாருங்க, இனிமேதான் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இவர் சாதாரண மனுஷன் இல்ல. போட்டிருக்கிற சட்டை அமெரிக்காவில இருந்து தைச்சு வருது. அதை வெளுக்க போறது எகிப்தில் இருக்கிற நைல் நதி கரையில. அவர் சாப்பிடுற கேக்கு ஜெர்மனில இருந்து வருது. அதை வெற்ற கத்தி ஜெகோஸ்லோவேக்கியால இருந்து வருது. இந்த வீட்டுக்கு பிளான் போட்டது பிரபல ஓவியர் பிகாசோ. அவருக்கு தங்கம்னா தண்ணி வட்ட பாடு. குஞ்சு கும்பிடு. Friends, come on, meet my wife. அவர் கண்ணால பண்ணிட்டாரு. பொம்பளை துறை அவங்களை அறிமுகப்படுத்த சொல்றாங்க. பாங்கோ ஐயா எங்க சொன்னாலும் அங்க வர்றோம். பாங்கோடா. என்னப்பா இது என்ன இவ்வளவு அழகான வீட்டை கட்டி போட்டு கண்ணு குட்டி கொண்டாந்து உள்ளார கட்டி போட்டிருக்கீங்க? ஒத்த மீசை நெல்லா பாரு. இது கண்ணுக்குட்டி நாயே. என்னப்பா கண்ணு குட்டி பெருசா? இது ஒரு நாளைக்கு எவ்வளவு கறி திங்குது? அது சைவம். போங்கோடா வாங்கூடா